ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா முதல் படம்ன்றனால. அதை தாண்டி கொஞ்சம் பயம். ஏன்னா அதுவும் முதல் படம்ன்றனால. அந்த படம் நினைச்சிட்டு இதை பார்க்காதீங்க. ட்விஸ்டே அங்கதான் இருக்கு. அங்க ஃபுல்லாவே அங்கதான் இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சம் இங்க இருக்கும். இல்ல இல்ல அது சொல்ல முடியாது, அது சொல்றதுக்கு இல்ல. பட் நீங்க எதிர்பார்க்கறது இங்க இல்ல. இந்த படமே வந்துட்டு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். இவனுக்கு ஒரு கோரா ஒரு எமோஷன் இருக்கும். அதை தாண்டி நடக்கிற பிரச்சனைனால இவன் அதை எப்படி ஃபேஸ் பண்றான்றதை பொறுத்தா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் ஃபீனிக்ஸ். ஃபர்ஸ்ட் 6 months ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. பிகாஸ் நான் ரொம்ப சப்பியா இருப்பேன். அண்ட் ஃபுட் கண்ட்ரோல் 100 kg மேல இருந்தீங்க தானே? அதுக்கு 120 இருந்தது. பிடிச்சது சாப்பிட முடியாது, டயர்டா இருக்கும். ஏன்னா காலையிலும் ப்ராக்டிஸ் இருக்கும், ஈவினிங்கும் 3 ப்ராக்டிஸ் years இருக்கும். இல்ல 3 காலையில 3 years. years ஈவினிங் 3 years. ஸோ அப்படி போயிட்டே இருந்தது. இட் வாஸ் பட் குட் எக்ஸ்பீரியன்ஸ். படமாகவே ஆனலா அரசன் மாஸ்டர் கதை சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேனல், யங்ஸ்டர்ஸ்க்கான ரொம்ப முக்கியமான ஒரு படம். இந்த இளம் ரத்தம் ஒன்று இருக்குல்ல, தமிழகம் மட்டும் இல்லை உலகம் பூரா பார்க்குற யங்ஸ்டர்ஸில் தமிழை நேசிக்கக்கூடிய ஜனங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாத்துக்கும் போய் சேரும், பிடிக்கும். ஏன்னா நல்ல கண்டென்ட், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டு. அது 28 பசங்க இருக்காங்க மொத்தம். வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம். எனக்குள் சினிமால இன்னைக்கு நம்ம கூட ஃபீனிக்ஸ் டீம் தான் இருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபீனிக்ஸ் வீலான் படம் வந்து கொஞ்சம் தள்ளி போனாலும் மாசான ஒரு என்ட்ரின்ற மாதிரி இப்போ ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. காத்து வாக்குல 2 காதல் படம் பார்த்துட்டு இப்பதான் வந்தேன். சும்மா மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாமே பார்த்தா இங்க ஒரு மினி வெர்ஷனா இருக்கு இந்த படத்துல. ஏன்னா அந்த படமே அப்பா 2 பேரோட 2 ஹீரோயின்ஸோட நடிச்சிருப்பாங்க. இப்போ 2 ஹீரோக்கு நடுவுல ஆக்சுவலி அதுல தான் நாங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். ஆமா, அந்த படம் நினைச்சிட்டு இதை பார்க்காதீங்க. ட்விஸ்டே அங்கதான் இருக்கு. அங்க ஃபுல்லாவே அங்கதான் இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சம் இங்க இல்ல இருக்கும். இல்ல அது சொல்ல முடியாது, அது சொல்றதுக்கு இல்ல. பட் நீங்க எதிர்பார்க்கறது இங்க இல்ல. சூப்பர். எனிவேஸ், ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க? இந்த படமோட ரிலீஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் இருக்கு? நல்லா இருக்கேன். படத்தோட ரிலீஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முதல் படம்ன்றனால. அதை தாண்டி கொஞ்சம் பயம். ஏன்னா அதுவும் முதல் படம்ன்றனால. ஓகே, எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான், பட் அதுக்கு 2 காரணங்கள் வச்சுக்கலாம். 2 காரணங்கள் இருக்குல்ல. கரெக்ட் தான். சரி, இப்போ இந்த ஃபீனிக்ஸ்ன்ற டைட்டில், அந்த ஃபீனிக்ஸ் பறவை பத்தி எல்லாம் சொன்னார் அந்த கதையை சொல்லும் போது அனலிசிஸ் சார். இந்த படமே வந்துட்டு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். இவனுக்கு ஒரு கோரா ஒரு எமோஷன் இருக்கும். அதை தாண்டி நடக்கிற பிரச்சனைனால இவன் அதை எப்படி ஃபேஸ் பண்றான்றதை பொறுத்தா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் ஃபீனிக்ஸ். நிறைய பிரச்சனைகள் வரும், அடிபட்டு திருப்பி எழுந்து வரான். சூப்பர். ஃபீனிக்ஸோட மீனிங்கும் அதான்றனால. சரி, இப்போ ஒரு 1 year ஆஃப் பீரியட்ல மிக்ஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க முடிஞ்சதா? அதுக்கான டைம் கரெக்டா இருந்துச்சா? படம் வந்து இப்போ நடந்து 2 வருஷம் 2.5 வருஷம் இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் 1.5 years வந்துட்டு ஈரான்லேருந்து ஒரு கோச் வந்திருந்தார். ஆமா, மாஸ்டர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னார். ஸோ அவர் ட்ரெயின் பண்ண ஃபர்ஸ்ட் 6 months ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. பிகாஸ் நான் ரொம்ப சப்பியாக இருப்பேன். அண்ட் ஃபுட் கண்ட்ரோல் 100 kg மேல இருந்தீங்க தானே? அதுக்கு 120 இருந்தது. 120 மேம். அப்புறம் படத்தை ஆரம்பிக்கிறப்போ 68. ஸோ அந்த ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் 6 months வந்து இந்த நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட முடியாது, டயட், ஆயில் இருக்காது, சுகர் இருக்காது. இது எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணோடனே மென்டலாக நிறையா டிஸ்டர்ப் ஆகும். சாப்பிட வேண்டிய வயசு இது. சரி, பரவாயில்ல. ஏன்னா பிடிச்சது சாப்பிட முடியாது, டயர்டாக இருக்கும். ஏன்னா காலையிலும் ப்ராக்டிஸ் இருக்கும், ஈவினிங்கும் 3 ப்ராக்டிஸ் years இருக்கும். இல்ல 3 காலையில 3 years. years ஈவினிங் 3 years. ஸோ அப்படி போயிட்டே இருந்தது. இட் வாஸ் பட் குட் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் 6 months அப்படியே உல்ட்டாவாக இருந்துச்சு. ஏன்னா இது அப்படியே டிசிப்ளின்டாக இருந்தனால அடுத்த 6 months எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சரி, இப்போ எப்படி இருக்கீங்க? அதே டிசிப்ளினோட தான் இருக்கீங்களா? இப்போ அப்படிலாம் இல்லைண்ணா, முடிஞ்சிருச்சுல்ல, முடிஞ்சு என்ன அப்படின்ற மாதிரி இருக்கா? நல்லா சாப்பிட்ருக்கேன். நான் இப்போ ஒரு 10 கிலோ போட்டிருக்கேன் நான். சூப்பர். அடுத்தது டெரர் வில்லன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. இந்த படத்துல உங்களுடைய கதாபாத்திரம் எப்படி? இது நான் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். என்ன எப்படி சொல்லிவிட்டீங்க? ஆமாம், பாசிட்டிவான கேரக்டரு. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முதல்ல வந்து என் நண்பன் புல் அதில் நடிக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். குழந்தையிலேருந்து பார்த்துட்ருக்கேன் சூர்யாவை. படமாகவே ஆனலா அரசன் மாஸ்டர் கதை சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேனல், யங்ஸ்டர்ஸ்க்கான ரொம்ப முக்கியமான ஒரு படம். இந்த இளம் ரத்தம் ஒன்று இருக்குல்ல, இது சென்னை மட்டும் இல்லை, தமிழகம் மட்டும் இல்லை உலகம் பூரா பார்க்குற யங்ஸ்டர்ஸில் தமிழை நேசிக்கக்கூடிய ஜனங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாத்துக்கும் போய் சேரும், பிடிக்கும். ஏன்னா நல்ல கண்டென்ட், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டு. அது 28 பசங்க இருக்காங்க மொத்தம். சூர்யா மட்டும் இல்லை, சூர்யாவோட யங்ஸ்டர்ஸ் 28 பசங்களோட லைஃபு. அது வந்து பயங்கரமான ஒரு ஜானர் இந்த படம். இந்த படமாகவே பார்க்கும்போது நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா கேரக்டருக்கும் மேடம் சரி, அதுக்கப்புறம் வந்து சம்பத் சார், ஹரிஷ் உத்தமன், தேவதர்ஷினி மேடம், முருகதாஸ், அப்புறம் நம்ம காக்கா முட்டை விக்னேஷ் நடிச்சிருக்காப்புல, எல்லோரும் வரு அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ
இதில் இந்த படமாகவே பார்த்தோன்னா ரொம்ப எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா படமாகவே வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. வேல்ராஜோட சினிமோட்டோகிராஃப் அண்ணன் பிடிச்சிட்டாரு. நபி Yeah. எப்படி இருக்கு இந்த ஜேர்னி, ஃபீனிக்ஸ் ஜேர்னி? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு and ஆர்வமா இருக்கு பாக்குறதுக்கு. தினம் குத்தாட்டம்லாம் போட்டிருந்தீங்க பாட்டுல இல்லையா? வீடியோ சாங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இன்னும் எந்த மூவி, நான் ஆக்சுவலி டான்ஸர், ஏதோ மூவில பண்ணணும்னு இருந்தது, பட் ஃபீனிக்ஸ்ல டான்ஸ் அப்படிங்கிறப்போ ரொம்ப